வணக்கம். டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூமராலஜி அப்படிங்கிறது வேற, புரோனாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. புரோனாலஜினா உச்சரிப்பு வழியாக வரக்கூடிய ஒரு இயல். நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து எண் கணிதம் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து ஜோசியத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. பொதுவாக ஜாதகம் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது இதில் வந்து கவுண்டிங் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 12 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது நம்பரு, சுக்கிரனுடைய நம்பரு, செவ்வாயோட நம்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஒரு ஜாதகத்தில் நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்பது அது வேற லாஜிக்ல ப்ரொனவுன்ஸை வச்சுக்கிட்டு நட்சத்திரங்களுடைய தன்மையை வச்சுக்கிட்டு அமையுது. அது வைக்கணும்னு அவசியமும் இல்லை. வைக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 4 வை 7 வை ஊழ வைன்னு சொல்லிடுவாங்க. அது வைக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் எப்படி வைத்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய பெயரினுடைய பொருள், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னா சாரதின்னு பேர் வைக்கிறீங்க. அதே பொண்ணுக்கு வைக்கிறதா இருந்தா இப்போ எல்லாத்துக்குமே வந்து தா அப்படின்னு போட்டால் ஆணும், தீன்னு போட்டால் பெண்ணும் வரும். இந்த சாரதியில் பார்த்தீங்கன்னா சாரதிங்கிற ஆணுக்கும் சாரதாங்கிறது பெண்ணுக்கும் வரும். ஓகேங்களா? சாரதா அப்படிங்கிறது இங்கிலீஷில் சாரட் அப்படின்னா வண்டி, சமஸ்கிருதத்துலையும் சாரதம்னா வண்டி. சாரதி சாரதா அப்படின்னா வந்து இயக்கக்கூடிய டிரைவர்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ டிரைவர் அப்படிங்கிறதுக்கு என்ன கிரகம் வரணும் அப்படின்னா சந்திரனும் சனியும் வரணும். இது வந்து ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்போ ஒரு பேரை என்ன செய்யறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இதை வந்து மீனிங்கை தான் பிரிக்கிறோம். இதுல வந்து சாரதாவுக்கு எத்தனை எஸ் போட்டேன், எத்தனை ஏ போட்டேன், எத்தனை ஆர் போட்டேன், ஆருக்கு என்ன, ஏக்கு என்ன, பிக்கு என்னன்னு நம்ம கூட்டல. அந்த சாரதம் அப்படிங்கக்கூடிய சாரதா அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தம், அப்படி அந்த அர்த்தம் கிரகங்கள் ரீதியாக என்ன குறிப்பிடுதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்ப சாரதம் அப்படின்னா சந்திரன் சனி சேர்ந்தா தான் வண்டி ஓட்ட முடியும். அப்ப வண்டி ஓட்டுறதுக்கு சந்திரன் சனி இணைவு, இல்லைன்னா செவ்வாய் சந்திரன் இணைவு. ஒரு ஜாதகத்தில் சாரதம், அப்போ அதனாலதான் பார்த்தீங்கன்னா சாரதான்னு பேர் வச்சிருக்கவங்க, சாரதின்னு பேர் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து வண்டி வாகனங்கள், ஏரோடைனமிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த கப்பல் சம்பந்தமான மெரைன் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சுற்றி பார்த்தா உணவு போக்குவரத்து சம்பந்தமாகவே படிச்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் சம்பந்தமா படிச்சிருப்பாங்க. அப்போ இப்போ என்னன்னா அந்த கிரகத்தினுடைய பெயர், அவருடைய பெயர், அந்த ரெண்டும் இணைஞ்சு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த காரகங்கள் தான் இங்க மெயினா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்ப சூரியன்னா எதை குறிக்கும், சந்திரனா எதை குறிக்கும், புதன்னா எதை குறிக்கணும். அப்போ ஒரு பேரை கேட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், கடகடன்னு பிரிச்சு உங்களுக்கு சொல்லிடுறோம். ஒரு ஜாதத்துல வந்து ஒருத்தவங்க வராங்க, சாரி என் பேர் வந்து பிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து பிருந்தம் அப்படின்னா பிருந்தாவனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிருந்தாவனம்னா துளசி காடுன்னு அர்த்தம். அப்போ வனம்னா காடு, பிருந்தானா துளசி. அப்போ துளசிக்கு என்ன கிரகம்? புதன். அப்போ பிருந்தாவுக்கு புதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தங்க காயத்ரி, காயம்னா வந்து உடல்னு அர்த்தம். காயத்ரி அப்படின்னா வந்து புதன் சந்திரன் இணைவு. புதன் சந்திரன் இணைவே வந்து பொதுவாகவே ஒரு ஜாதத்துல இருந்தா அவங்க பெரும்பாலும் அவங்க தாய் வீட்டிலே இருப்பாங்க. எந்த காயத்ரின்ற பேரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒன்று வீட்டுக்காரரோட வந்துருவாங்க, இல்லைன்னா வீட்டுக்காரர் ஃபாரின் போயிடுவார், இவங்க வந்து வீட்டில் வாழ்வாங்க. எப்படியோ அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, இல்லாட்டினே அவங்க அம்மாவை கூட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க. அப்ப இது போல ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் ஆன காரகர். உதாரணத்துக்கு இப்ப ராஜ்குமார் அப்படின்னு பேர் இருக்குன்னு வைங்களேன், எந்த ராஜ்குமாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எந்த அசோக வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு வகையில 2வது உறவுகள், 2வது திருமணங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், சரவணன்ற பேருக்கு மேக்சிமம் 2வது திருமணத்தை கொண்டு போய் விட்டுருதுன்னு சொல்லிக்கிறோம். இது போல நிறைய பேர்கள் இருக்கு. சொல்ல சொல்ல பேர்கள் அப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்றோம்னா அந்த அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்காக இல்லை, அந்த நம்பர்ஸுக்காக இல்லை, அந்த கிரகங்கள் எதை குறிப்பிடுகிறது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த அர்த்தங்களுக்கான கிரகங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கிரக காம்பினேஷன் இருந்தா, இப்போ ஒருத்தவங்களுக்கு தமிழ் செல்வின்னு பேர் இருக்கு, கலை அரசின்னு பேர் இருக்கு. இது வந்து சந்திரன் சுக்கிரன் இணைவை கூறுவது. அப்போ இந்த மாதிரி பேர் இருக்கவங்க மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா கணவனோட இருப்பதில் பிரச்சனையாக வருது, இல்லைன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்திக்கிறது, சொல்லிக் கொடுக்க பணிகள்ல இருக்கிறதுலாம் இருக்கும். பெரும்பாலும் நதிகளுடைய பெயர்கள், நிலாவினுடைய பெயர், மதி, நீர்நிலைகளுடைய பெயர்கள், நட்சத்திரங்களுடைய பெயர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியா, மார்க்கெட்டிங், ஐடி இந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க, ஆனால் உணவு சம்பந்தமான துறைகளுக்குள்ள போவாங்க, ஆனால் மெடிசின்குள்ளே போவாங்க. பிரியா, குமார் இதெல்லாம் வந்து உணவு, மெடிசின், ஐடிக்குள்ள இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பேர்களுக்கும் அர்த்தங்கள் தான் மெயின், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கிரகம் எத்தனை கிரகங்களை குறிக்குது, அந்த அத்தனை கிரகங்களும் சேர்ந்து எந்த பெயரை குறிப்பிடுது, இந்த பெயரினுடைய வெளிப்பாடு என்ன, இந்த பெயரினுடைய அர்த்தம் என்னன்றதை பார்த்து மொத்தமா புரிஞ்சுக்கிட்டு இந்த பெயர் சொல்லக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்தில் பவரா இருக்கும். அப்ப அந்த ஜாதகம் இருக்கு. அப்ப ஒருவேளை ஒருத்தர் ஜாதகத்துக்கு சூர்யான்னு பேர் இருக்குன்னு வைங்களேன், சூர்யா அப்படின்னா சூரியனுடைய பேர், அப்ப ஜாதகத்துல சூரியன் பவரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சூரியன் பவரா இருந்தா சூரியனுடைய பண்புகள், அவங்க வீட்டுல வந்து சொந்த தொழில் செய்யறவங்க, அரசு உத்தியோகம் செய்யறவங்க இருப்பாங்க, தந்தையால் நேரடி பயன் இருக்காது. ஒரு ஜாதகத்துக்கு வந்து
சூர்யான்னு பேர் இருக்கும் உங்க வீட்டில், சிவான்னு ஒரு பேர் இருக்கும், ரவின்னு ஒரு பேர் இருக்கும், சங்கர்னு ஒரு பேர் இருக்கும், ரகுன்னு ஒரு பேர் இருக்கும், அருண்னு ஒரு பேர் இருக்கும். அருண்னு பேர் வச்சாலும் அஜித்னு பேர் வச்சாலும் கால் உடஞ்சிருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க உங்க வீட்டில். இது மாதிரி சின்ன 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 நோட்ஸ் சொல்றதுக்கு இங்க டைம் தான் இல்லை, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய தகவல்களை ஒவ்வொரு பேர்களுக்கும் வேணா தனித்தனியா நம்ம வீடியோக்கள் போடலாம், எந்தெந்த பேர்களுக்கு என்னென்ன மாதிரி குணங்கள் இருக்கும்னு. இது எல்லாத்தையும் எப்படி சொல்றோம்னா நட்சத்திர நாம எழுத்துக்களால் கிடையாது. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, ஊழ வைக்கலாமா ஆள வைக்கலாமான்றது கிடையாது. அதே மாதிரி 1-2 கூட்டி நியூமராலஜி கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொன்னொன்ஸ் வரணும் அப்படின்றது கிடையாது. ஒரு பெயரினுடைய அர்த்தம், அந்த அர்த்தம் குறிக்கக்கூடிய காரகம், அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்ற அடிப்படையில் நம்ம இப்படி சொல்றோம். ஒருவேளை பேரை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா அப்பயும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் நடக்குமே தவிர புதுசா எதுவும் நடக்காது. இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது பேர்கள் மாறுவதை பார்க்குறோம், நம்ம அதிகமாக பார்க்குறோம். அது உங்க ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்கும். உங்க ஜாதகத்தில் எதுவுமே இல்லாம வெறுமனே நீங்க தயிர் சாதத்தை ஆர்டர் பண்ணிட்டு ஸ்விக்கி ஆள் வரப்ப நீங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு பிரியாணி வரலன்னு அழுவக்கூடாது. உங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்கோ அதான் வரும். அப்போ உங்க ஜாதகத்தில் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது அப்படியே ஃப்ளோவா நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ வரும்பொழுது சில நேரத்தில் பேர்கள் மாறும், சில நேரத்தில் வாழ்க்கை மாறத்தான் செய்யும். அதுக்கு நீங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா வாழ்க்கை கெட்டு கூட போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சுந்தரம்னு ஒருத்தர், அவருக்கு சுந்தரம்னா என்ன அர்த்தம்னா அழகுன்னு அர்த்தம். சுந்தரம்ன்றது சுக்கிரனை குறிக்கக்கூடிய பெயர். ஒரு ஜாதகத்துல சுக்கிரனை குறிக்கக்கூடிய பெயர் யாரெல்லாம் திருன்னு பேர் வச்சிருக்காங்களோ, திருப்பதி, திருமாறன், திருக்குமார், இது மாதிரி திருன்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க யாருக்குமே கல்யாணம் வேகமா ஆகாது. 30 வயசு 32 வயசு இந்த மாதிரி ஆயிடும். அப்ப ஸ்ரீ, திரு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கவங்களுக்கு திருமண பந்தம் பிரச்சனைன்னு சொல்றோம். அப்போ ஒருத்தருக்கு சுந்தரம்னு பேர் இருக்கு. அப்ப சுந்தரம்னு பேர் வச்சா திருமண தடையாகுது. அப்ப அவருக்கு என்ன செய்யறாரு, ஒரு ஜோசிக்காரர் போய் பாக்குறாரு. அவர் என்ன செய்யறாரு, சுந்தரன் பேர் வச்சிருக்கு சார், கல்யாணம் ஆகல, கல்யாண சுந்தரம் கல்யாணமே ஆகலன்னு சொல்ற மாதிரி இப்ப இப்படி சொல்றப்ப என்ன செய்யறாரு, அவர் சுந்தரம் மூர்த்தின்னு பேர் மாத்துறாரு. அப்ப மூர்த்தினா என்ன அர்த்தம்னா சனியும் சூரியனும் சேர்ந்தா மூர்த்தி. அப்ப சுக்கிரன், சனி, சூரியன் சேர்ந்து மூர்த்தின்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களோ அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டு ஆப்ரேஷன் ஆயிருக்கும், இல்லைன்னா முதுகு தண்டுல ஆப்ரேஷன் ஆகும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தலை சம்பந்தமான பல்லு சம்பந்தமான பிரச்சனை வரும் அவங்க குடும்பத்துல. அப்படிங்கிறப்ப இவருக்கு சுந்தரமூர்த்தின்னு பேர் வச்ச உடனே என்ன ஆயிருது, பைக்ல போய் தலையில அடிபட்டு கோமாக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய பேர் நல்லதும் ஆகலாம் கெட்டதும் ஆகலாம். அதனால பேர்களை மாத்தி ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கக்கூடிய பேரை அப்படியே ரன் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா டெக்னிக்கலா தெரிஞ்ச ஜோசியரை பார்த்து மாத்துங்க. நான் மாத்தி தரதில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்க ஜாதகம் தான் இயங்க போகுதுன்றதுனால நீங்க போய் ரிஸ்க் எடுத்து மாத்த தேவையில்லை. நீங்க சும்மா இருந்தாலே உங்க வாழ்க்கை சிறப்பாக போகும். பெயர் மாத்துறதுக்கு யாரும் முயற்சி எடுக்காதீங்க. ஒரு ஜாதகம் என்ன சொல்லுதோ அது போல உங்க பேரையும் வச்சு கண்டுபிடிக்கிறமே தவிர, இப்போ ஒரு ஜாதகம் பலன் சொன்ன உடனே நம்ம ஜோசிக்காரங்க பரிகாரத்தை பண்ணி ஜாதகத்தை மாத்துவேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரையும் மாத்துன்னு சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதையே பேர்களும் சொல்கிறது. எதையும் புதுசா ஒன்னையும் மாத்தி நீங்க எதையும் ஒண்ணு கண்டுபிடிக்க தேவையில்லை. பேரை வைத்து உங்களுக்கு ஜாதகம் இல்லாமல் பலன் சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர வேற இதுல ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.